ஹீரோஸ் எல்லாருமே விழுந்து 50 வருஷங்கள் ஆயிடுச்சு. வுல்வரின் அவரோட அந்த ரெண்ட்டை கட்ட முடியாமல் ப்ரூஸ் பண்ணரோட பேரங்க கிட்ட சம்மடி வாங்குறாரு. அதுக்கப்புறமா ஹாக்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவரை ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இஷ்யூ 2க்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். லோகனும் ஹாக்கையும் பேபிலான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்மளை பார்த்தா லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தெரியலையப்பா, நம்மளை சுற்றி நிறைய ஜனங்க இருக்காங்க, நம்ம அட்ராக்ஷனாக ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் ஹாக்கை கிட்ட சொல்ல, அதுக்கு ஹாக்கை இந்த ஸ்பைடர் பக்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கார் அட்ராக்ஷனை ஈஸியாக ஈர்க்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் நம்மளை யாராவது பார்த்துட்டா கூட அதுதான் வுல்வரின் என் கூட நீ இருக்கே, எவன் என்கிட்ட வந்து சண்டை போட போகிறான் அப்படின்னு அவர் கேட்க, அதுக்கு லோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ மனசில் தப்பாக நினச்சிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் சண்டை போட மாட்டேன், முன்னிருந்த அந்த வுல்வரின் நான் கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வுல்வரின் செத்து போயிட்டான், இப்போதைக்கு என்னோட பேர் லோகன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு ஹாக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை பார்த்தா எனக்கு ஹார்ம்லெஸ்ஸாக தெரியல, நீ ஒரு சாதாரண மனுஷனா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேற, நீ இன்னமும் என் கண்ணுக்கு வுல்வரினா தான் தெரியுற அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு லோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னோட எண்ணங்கள் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உனக்குள்ளே இருக்க மிருகத்தை என்னால் உணர முடியுது வுல்வரின் அப்படின்னு ஹாக்கை பேசிகிட்டு இருக்கும்போதே லோகன் அங்கே பாரு அப்படின்னு கத்துறாரு. எதிர ஒரு பள்ளத்தாக்கு இருக்குடா, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்க ஸ்பீடா அப்படின்னு வுல்வரின் கேட்க, அதுக்கு ஹாக்கை என்ன சொல்கிறா அப்படின்னா, ரிலாக்ஸாக இருப்பா அப்படின்னு சொல்லி முடித்த உடனே அவங்க அந்த ஸ்பைடர் காரை எடுத்துக்கிட்டு கீழே போய் லேண்ட் ஆகிறாங்க, அந்த பள்ளத்தாக்குக்கு கீழே லேண்ட் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு ஹாக்கை என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஸ்பைடர் பக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, கண்டிப்பாக அது நிறைய அட்டாக்ஸை தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அவங்க சான் பிரான்சிஸ்கோவை ரீச் பண்ணிட்டாங்க, நைட் ஆயிடுச்சு. லோகன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு போகிற கார்கோ என்ன ட்ரக்ஸா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹாக்கை இந்த மாதிரி கேள்வி என்னென்னு கேட்காது ப்ளீஸ், நானே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, ஓ நோ அப்படின்னு வுல்வரின் சொல்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது லோகன் சொல்கிறாரு, மேப்பில் நம்ம ஆல்ரெடி சான் பிரான்சிஸ்கோ ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுது, பட் சுற்றி 1 மைலுக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு லோகன் சொல்ல, அதுக்கு ஹாக்கை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு லோகன், இந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு ஹாக்கை கிட்ட கேட்க, இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுதே லோகன் வாட் த ஹெல் அப்படின்னு சொல்கிறாரு. மொலாய்ட்ஸ் அப்படின்னு ஹாக்கை சொல்ல, எனது அப்படின்னு லோகன் கேட்குறாரு. ஸோ இது எல்லாமே தரைக்கடியில் வாழக்கூடிய ஒரு ஜீவன்கள், இது தரைக்கடியில் கிட்டத்தட்ட மில்லியன் இயர்ஸாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷ ஜென்மத்தை அழிக்கிறதுக்காக பிறந்த ஒரு க்ரீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த எர்த்தோடைய இம்யூன் சிஸ்டம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூரோப்பில் தான் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அமெரிக்காவில் இப்போ தான் முதல் வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே ஒரு பில்டிங்குள்ளே நுழையிறாங்க. ஸோ பில்டிங்குள்ளே போகும்பொழுது நம்ம லோகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் டார்ச்சை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு யாராவது உள்ள இருக்காங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன், இந்த இடத்த பார்த்தா ஆல்ரெடி பல பேர் வாழ்ந்த மாதிரி தோணுது, பட் இப்போ யாராவது இருக்காங்களா, சர்வைவர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, அதுக்கு ஹாக்கை ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்க, லோகன் இங்கே நிறைய டெட் பாடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நம்மளுக்கு தேவை, பட் இங்கே கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் எனக்கு என்ன கவலை, என் கூட தான் வுல்வரின் இருக்காரு அப்படின்னு ஹாக்கை சொல்ல, அதுக்கு லோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய பேர் லோகன் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு ஹாக்கை தெரியும் தெரியும், என் கூட ஒரு ஃபார்மர் அவனோட இந்த ரெண்ட் அடைக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்றத நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் அவனோட ஒய்ஃபையும் குழந்தைகளையும் அந்த ஊர்லேயே விட்டு வந்துட்டல, நம்ம இப்போ வேறு ஊரில் தானே இருக்கோம், முன்னும் ஏன் நீ ஒரு சாதாரணமான மனுஷனாக ப்ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹாக்கை கேட்குற போதே இவர் வாட் த ஹெல் என்னதுராது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோஸ்ட் ரைடர்ஸ் அவங்கள அந்த கார்கிட்ட நெருங்க விடாது, அந்த காருக்கு அவங்க கைக்கு கிடைக்க விடாது அப்படின்னு ஹாக்கை சொல்ல, அதுக்கு ஹாக்கை அடித்து போட்டு நம்ம லோகன் பின்னாடி போகிறாங்க. ஸோ லோகனோட காலில் அந்த சங்கிலியை இரும்பு சங்கிலியை கட்டி இழுத்துட்டு திரும்பி அடி எழுந்துரு அப்படின்னு லோகனை பார்த்து சொல்கிறாங்க. லோகன் எழுந்துக்கவே மாட்டாரு. அடிடா அப்படின்னு கோஸ்ட் அடிச்சே சொல்ல, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னோட கையால் இன்னொரு உயிரை எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால் பைத்தியக்காரனாடா நீ அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருந்த வெப்பனை வச்சு லோகனோட முகத்திலே அடிச்சு அவரோட முகத்தை அடித்து உடச்சி ரத்தத்தை வழிய வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கார்கோ கிட்ட, அதுதான் அந்த கார் கிட்ட போய், இது உள்ள நான் ட்ரக்ஸ் இருக்குது, நான் கேள்விப்பட்டேன் இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் கொரியர் பண்ண வந்திருக்கான் அப்படின்னு, ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக அவங்களோட வாய் பின்மாண்டிலேருந்து வாய்க்குள்ளேருந்து ஆரோ சொருவுது. ஸோ பேசாமல் இருக்க மாட்டிங்களாடா, எனக்கு கண்ணு தான் தெரியாது காது கேட்குதுன்னு நினச்சிங்களா, நீங்கள் தொண்ணு பேசிகிட்டு இருக்கிறது என் காதுக்கு இவ்வளோ தூரத்தில் கேட்குதுடா அப்படின்னு ஹாக்கை அவரோட அந்த வில்லம்பை வச்சு அவங்க எல்லாருமே கொலை பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கு லோகன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, டேய் ஏன்டா அவங்கள கொலை பண்ண அப்படின்னு கேட்க, நீ பண்ணதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ என்ன உன்னோட கிளாஸை வெளியே எடுக்க மாட்டேன் சவதை எடுத்திருக்கியா, என்னதான்டா ஆச்சு உனக்கு, ஏன்டா கொலை பண்ண மாட்டேன் இப்படி இருக்கே வுல்வரின் அப்படின்னு ஹாக்கை கேட்க, நான் இதை தான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யா நீ சொன்னதான், பட் நீ உண்மையாலே இப்படி செய்வ அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல, அப்படி என்னதான் ஆச்சு 50 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு,
அவங்க என்னை மொத்தமாக உடச்சிட்டாங்க ஹாக்கை. அடுத்த நாள் காலையில் நெவேடா அப்படின்னு சொல்லப்போகிற அந்த ஊருக்குள்ளே இவங்க நுழையிறாங்க. ஸோ ஹாக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ரொம்ப இன்சல்ட்டடாக இருக்குது, அந்த கோஸ்டோட குரூப்ஸ் என்னை ஏன் கொலை பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னென்ன அவங்க ரொம்ப இழிவாக நினச்சாங்களா, என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன கோமாளி மாதிரி தெரியுதா, இன்னமும் என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியும், இன்னமும் அதே பழைய ஹாக்கை தான் நான், இன்னமும் என்னால் கொலை பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு உல்வரின் என்ன சொல்கிறார், லோகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம்மா நீ இன்னமும் அந்த பழைய பேடாஸ் ஹாக்கை தான் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஹாக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் தூரத்தில் தான் நம்ம தோரோட ஹேமர் வந்து விழுந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய அந்த ஹோப் மொத்தமாக போச்சு அப்சர்விங் மேன் அண்ட் மேக்னட்டோவால். ஸோ இந்த இடத்துல மக்கள் வந்து டெய்லி ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தோரோட ஹேமர் இருக்க இடத்துல மக்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன தான் ப்ரே பண்ணாலும் அந்த ஹீரோஸ் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க புரியல. பட் இதெல்லாம் படத்தில் தான் நடக்கும். இவங்க ப்ரே பண்ணுவாங்க, செத்த எல்லாருமே திரும்பி புது காஸ்டியூம்ஸோடு எழுந்து வந்துடுவாங்க. பட் என்னால் அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹோப் தேவை. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு ஹோப் கிடைக்குது. ஸோ அதனால் நான் உண்மையை உடைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாக்கை சொல்கிறார். இந்த இடம் என்ன அந்த பேனரோட ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வருது, அந்த பேனரோட அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை ஹல்க் இங்கே இல்லையே, கலிஃபோர்னியாவில் தான் அவன் இருக்கான். ஸோ இங்கே அவன் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு பேசிக்கிட்டே லோகன் பக்கத்தில் இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாம் நோட் பண்ணுறாரு. என்ன இங்கே நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது, ஏன்னா பிரசிடென்ட் இந்த இடத்துல சூப்பர் ஹீரோஸ்க்கான மெமோரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹாக்கை அவனுக்கு பணம் வந்துச்சுன்னா கண்ணு குருடாயிரும். இந்த இடம், அதாவது தோரோட ஹேமர் இருக்க இந்த இடத்த கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் மாற்றுவாங்க. ஸோ அவன் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பிரசிடென்ட்டே அவர் திட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் தோரோட ஹேமர் வந்து விழுந்திருக்கு. ரொம்ப வருஷமாகவே இருக்கு இங்கே தான். ஸோ பேசிக்கிட்டே அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அல்ட்ரா வந்து திடீர்னு குறுக்கால வந்து, ஹாக்கை நல்ல வேலை நீ வந்துட்டு, நான் உன்னை பார்த்துட்டேன், உனக்கு மெசேஜ் வரலையா அப்படின்னு கேட்க, ஹாக்கை நாங்கள் நியூ பேபியில் நான் நோக்கி போயிட்டு இருக்கோம், இந்த வழியாக சும்மா பாஸ் பண்ணோம், ஒரு கோக்கம் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த இடத்துல நிறைய மிராக்கல்ஸ்லாம் நடக்குது, நீ என் கூட வா, டோனியா கேரேஜில் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு லோகன் டோனியா யார் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹாக்கை என்ன சொல்கிறா அப்படின்னா, டோனியா அப்படின்னு சொல்ல போகிறவ அவள் என்னுடைய 3வது எக்ஸ் ஒய்ஃப், அவள் பீட்டர் பார்க்கருடைய யங்கஸ்ட் டாட்டர், இவளை பற்றி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொன்னதில்லை, அவளுக்கு நல்லா ஜோக் வரும் அப்படின்னு பேசிகிட்டே கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 3 பேருமே கெராஜை ரீச் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல டோனியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஷ்லியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு புது சூப்பர் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்த கிங்பின் ஆட்சி செய்கிறது சுத்தமாக பிடிக்கலையா. ஸோ அதனால் அவனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக அவனை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அல்ட்ரான் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த டீமை அவன் பிடிச்சி வச்சுட்டான், அவன் கேப்சர் பண்ணிட்டான், நாளைக்கு காலைல அவங்க எல்லாரையுமே கொலை பண்ண போகிறத அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அதுக்கு டோனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் உன்னுடைய அந்த ட்ரக் டீலிங் பிஸ்னஸை பற்றி அவகிட்ட சொல்லியிருந்தாவது கொஞ்சமாவது நம்மளுக்கு காசு பார்த்துருக்கலாம், அப்போ பாரு இப்போ நான் ரெவல்யூஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்பின் அழிக்கிறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, லோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆஷ்லியா நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அதுக்கு ஹாக்கை யாரா, அவள் எங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க.